Friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 10 month old பேபியோட ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க thumbnailல பார்த்திருப்பீங்க. லஞ்ச் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இந்த பேபி வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலா வந்து வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பம்ப்கின் கிச்சடி தான் செய்ய போறோம். அதுக்காக வந்து கொஞ்சமா ஒரு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு வந்து சின்ன சின்னசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூசணிக்காயில வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபியோட கண் பார்வைக்கு, பேபியோட growthக்கு, இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, பேபியோட growthக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சமா கேரட் எடுத்திருக்கேன். கேரட்ல வந்துட்டு விட்டமின் சி இருக்கு. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றது, வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொட்டேட்டோல வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு. பேபியோட வெயிட் கெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் கொடுக்கறதுனால இது எல்லாமே சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். கொஞ்சமா வந்து டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சமா வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து கொஞ்சமா வந்து இன்னைக்கு வந்து அரிசியும் துவரம் பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நல்லா ஊற வைக்கணும். அப்பதான் வந்து நல்லா வந்து குக் ஆகும். கொஞ்சம் நல்லா வந்து குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா பாசி பருப்பு கூட எடுத்துக்கோங்க. சேர்த்து இப்போ வந்து நம்ம குக்கர்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்க்கறதுனால டைஜஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெங்காயம் கம்மியான குவான்டிட்டினால நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ராஸ்மெரி போற வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணாலே போதும். கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து மஞ்சள்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செமி சாலிடா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பிளஸ் பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் இன்னும் ஆட் பண்ணல. என்னோட இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் சேர்த்துக்கல. நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா வந்து குக்கா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். இப்போ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மேஷ் பண்ணிருக்கேன். பிளேட்ல எடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கீ வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது சேர்க்கறதுனால நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்பயும் வந்து ரெடியா இருக்காங்க. இப்போ தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லஞ்ச் வந்துட்டு ஒரு 1 to 2 வந்து எப்பவுமே கொடுத்துருவேன். அப்போ நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். நல்லா விரும்பி கூட சாப்பிடுவாங்க. பூசணிக்காய், பொட்டேட்டோ எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். வெயிட் கெயின்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொட்டேட்டோ சேர்த்ததுனால, தாலில சேர்த்ததுனால பேபிஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் நிறையவே கிடைக்கும். நல்ல வெயிட் கெயின் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம இந்த மாதிரி பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வந்துட்டு என்னோட சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. Bye bye. See you on next video guys.